நம்ம கோவை. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஒரு டிஃபரெண்டான ஒரு வீடியோவா இருக்க போகுது. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு ஒரு தேவையான ஒரு பொருளுக்கான ஒரு வீடியோவா தான் இருக்க போகுது. வீடு இருந்தா பாத்தீங்க அப்படின்னா பாத்ரூம் அப்படிங்கிறது இருக்கும். பாத்ரூம் கிளீன் பண்றது ரொம்ப எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது நல்லவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஆக்சுவலா வந்து வீட்டுல வந்து நம்ம சால்ட் வாட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து படிஞ்சு எல்லோ கலராகவும் அது உப்பு படிஞ்ச மாதிரி ரொம்பவுமே டார்க் ஆயிரும். அது வந்து கலருக்கு நம்ம பல கெமிக்கலை வாங்கி நம்ம வந்து ஃபினாயில் ஆகட்டும் நிறைய கெமிக்கலை யூஸ் பண்ணி நம்ம வந்து கழுவிருப்போம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து கிளியரன்ஸே இருக்காது. ஸோ அதை வந்து கிளியர் பண்ணுற விதமாக தான் வந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுதான் EarthMusk கம்பெனிலேருந்து நமக்காக சென்னையிலேருந்து வந்து நம்ம ப்ரோ வந்து நமக்காக வந்து டேரெக்டாகவே வந்து அதை வாஷ் பண்ணி நமக்கு எந்த அளவுக்கு வந்து பிஃபோர் வந்து அந்த வந்து பாத்ரூம் அந்த சிங்க் ஆகட்டும் எல்லா வகையான டைல்ஸ் ஆகட்டும் எந்த அளவுக்கு வந்து கரை பிடிச்சிருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து க்ளீனாக வந்து க்ளீன் பண்ணி ஆஃப்டர் ரிப்பேருக்கு நமக்கு வந்து ப்ரோ வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து டெமோ காமிக்க போகிற ப்ரோ வந்து இப்போ நீங்கள் எர்த் கம்பெனிலேருந்து வந்துருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராடக்ட்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்கள். நம்ம மேஜரா ஓகே எல்லாமே நம்ம ஊதுபத்தி வாஷிங் எல்லாம் பண்றோம். ஓகே மேஜர் நம்ம கஸ்டமர் தான் கொடுக்கிறோம். ஓகே மேஜர் EarthSR EarthMusk. ஓகே EarthSR. ஓகே இது EarthMusk. இதுக்கு ரெண்டுக்கு என்ன ப்ரோ டிஃபரண்ட் ஆச்சுல? இது வந்து மல்டி பர்பஸ் ப்ரோ. வாட்டர் பேஸ் வாட்டர்ல கலந்து யூஸ் பண்றது. ஓகே நல்லா வாட்டர் ஷேக் பண்ணிட்டு ஒரு மூடி அளவு ஊத்திட்டு தண்ணியை குடிச்சு வச்சுக்கணும். நீங்க பாத்ரூம் கிளீனரா எத்தனை பாட்டில் வேணாலும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மூடிக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம்? ஒரு மூடிக்கு 1 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். நல்லா குடிக்கிட்டு முதல்ல லிக்விட் ஊத்தி அப்புறம் தான் தண்ணி ஊத்தணும். நல்லா ஃபோர்ஸ் மிக்ஸ் ஆகும். ஓகே ஓகே அது மாதிரி இது வந்து சிக்கி செயின்ஸ் பிசு பிசுக்கற பாத்ரூம்ல பிசு இருந்தாலும் சரி, கிச்சன்ல என்ன பிசு இருந்தாலும் சரி, பூஜை சாமான் அப்புறம் ஏசி இது எல்லாம் பிசு எல்லா கடையும் க்ளீன் பண்ணிட்டு அதே போல பீங்கான் கரை இருக்கும்ல அதுக்கும் இதுதான். ஓகே இது வந்து HSR ஆர்சனிக் இது. ஓகே இது உப்பு கரைக்கு மட்டுமே உப்பு கரைக்கு மட்டும் இருக்கு. ஓகே ஓகே போட்டு க்ளீன் பண்ணலாம். இது வந்து தண்ணில மிக்ஸ் பண்ணலாம். இது அப்படியே பண்ணலாம். ஆமா சம்டைம்ஸ் நேச்சுரல் சோப்ஸ் இந்த கிரானைட் மார்பிள் யூஸ் பண்ணும்போது மட்டும் மேபி தண்ணி கலந்து யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு இதுல நம்பர் இருக்கும். ஏதாவது டவுட்னா அவங்க இமேஜ் எடுத்து சொல்லியும் கொடுத்துருவோம் எப்படி யூஸ் பண்ணணும். ஓ அப்படிங்களா? ஆமா ஆக்சுவலா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க கால் பண்ணிக்கலாம், நீங்க வாட்ஸ்அப் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ நீங்க கெமிக்கல் ஓரியன்டடா வந்து நீங்க ப்ராடக்ட் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அது உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்ல இன்னொரு கம்பெனி. ஓகே ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து நம்ம டைல்ஸ்லயோ நீங்க சொன்ன மாதிரி சிங்க்லயோ யூஸ் பண்றோம் அப்படின்னா அதாவது அரிச்சிருமா அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் அதெல்லாம் எதுவுமே ஆகாது. நம்ம மெட்டீரியலுக்கு எதுவும் ஆகாது. ஆமா எதுவுமே ஆகாது. ஓகே ஸ்மெல்லே வராது. ஆக்சுவலா நெடிகுலர் நீங்க பாத்தீங்கன்னா என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆசிட்னா வந்து பயங்கரமா கேஸ் தான் ஃபார்ம் ஆகும். ஆமா ஸ்மெல் இருக்கு. நம்ம வந்து ஸ்மெல் இருக்கு. ஓகே சீல் ஓபன் பண்றோம் பாருங்க. ஒரு ஸ்மெல்லும் இல்ல. ஒண்ணுமே இருக்காது. நீங்க பாக்க இப்போ ஊத்துறோம் இங்க அழுக்கு இல்லனா பொங்காது. ஓகே இப்போ எதுவுமே ஆகலையா? ஆமா இது இங்க வாங்க அப்படியே வீடியோ எடுத்து வரலாம். இது பாருங்க இங்க வந்தா பண்ண போறோம். ஓகே சும்மா இங்க ஊத்துறோம் பாருங்க. பொங்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க. ஓ அழுக்கு இருக்கிற இடத்துல அதனால பொங்குது. ஓகே இங்க பாருங்க இங்க எல்லாம் எப்படி பொங்குது பாத்தீங்களா? ஓ அந்த அழுக்கு வந்தா போயிடுச்சு. ஊத்துறோட போயிடுச்சு. தெரியுங்களா? தேக்கில ஒண்ணும் செகண்ட்ஸ் ஜஸ்ட் ஊத்தி அந்த பொங்க ஆரம்பிச்சு. ஆமா ஆக்சுவலா நிறைய பேர் வீடியோல பவரா இருக்கணும்னு சொல்லுவாங்க. பாருங்க கையில ஊத்துறீங்க. ஆனா க்ளவுஸ் மஸ்ட். க்ளவுஸ் கண்டிப்பா போடணும். நீங்க கையில ஊத்திட்டோம். ஓகே ஓகேங்களா? க்ளவுஸ் அத கண்டிப்பா போடணும். ஓகே ப்ரோ டீடைலா நம்ம வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். டீடைலா வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்கு நம்ம டீடைலா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சிங்க்ல வந்து எவ்வளவு உப்பு கரை படிச்சிருக்கு பாருங்க. அவர் வந்து லைட்டா கெமிக்கல் அதை ஊத்துறாரு. டைல்ஸுக்கான அடையாளமே எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பொங்குது. அப்பா ப்ரோ இது பொங்குறத பார்த்தா நீங்க என்ன அசால்ட்டா கையில தூக்குறீங்க? இல்ல க்ளவுஸ் போட்டு தான் பண்ணனும். ஓகே ஆனா கையில ஆகல. அதுக்காக காமிக்கிறேன். நம்ம லேடிஸ்லாம் வெட்டுக்காயலாம் இருக்கும். காய்கறிலாம் நறுக்குவாங்கல. ஆமா ஆமா இங்க பாருங்க டெய்லி கமிச்சு வருது. இப்போ அப்படியே கரஞ்சு விடுச்சு. இப்போ நீங்க ஊத்திக்கோ கரஞ்சிச்சு. இப்போ இன்னும் கரஞ்சிரும். பாருங்க சரிங்களா? இப்போ வந்து ஸ்க்ரப்பர் போட்டு பண்ணனும். நம்ம சும்மா நான் அப்ளை பண்ணி பண்றதுக்காக பண்றேன். ஓகே இது பண்ணதுக்கு அப்புறம் இங்க லைன்ஸ் மேல வரும். Black லைன்ஸ் இருக்குல. ஆமா ஆ லைன்ஸ் இருக்கும். அத வந்து மஸ்க் போட்டு தான் ரிமூவ் பண்ணனும். ஓகே அதுவும் அதுக்கு அப்புறம் ஃபுல்லா சில்வர்க்கான அந்த ஒரு ஆமா போட்டு வந்துடலாம். ஆமா இது க்ளீன் பண்ணோம்னா Black மார்க் இருக்கும். அழுக்கு இருந்தா எந்த அளவுக்கு பொங்குது பாருங்க. இத பாத்தீங்கன்னா அந்த டைல்ஸ் இருக்கு. ஃபுல்லா க்ளீன் கையில விட பண்ணலாமா? ஓகே ஆனா க்ளவுஸ் தான் பண்ணணும் கண்டிப்பா. நான் பண்ணல கையில. ஓகே வீடியோ பார்க்கறவங்க கேர்ஃபுல்லா வந்து க்ளவுஸ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா க்ளவுஸ் நம்ம மார்க்கெட்லயே கிடைக்கும் இல்லையா? ஆமா நார்மல் க்ளவுஸ் ரப்பர் க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போடலாம். சூப்பர் மல்டி பர்பஸ் எப்படி சொல்றது சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஓகே வெட்டிக்காயம் இருக்கும். காய்கறி நறுக்கிப்பாங்க அதெல்லாம் எரியும். இப்போ நமக்கு இங்க பாருங்க அசால்ட்டா வெட்டிக்காயம் இங்க இருக்கு தெரியுங்களா? இங்க பட்டா எனக்கு எரியும். ஓகே சேஃபா நம்ம வந்து க்ளவுஸ்ல பண்றது ரொம்ப சேஃப். இங்க பாருங்க இங்க ஒயிட் தெரியுதா உங்களுக்கு கொஞ்சோண்டு சால்ட் பாருங்க. கடை இருக்குதா உங்களுக்கு? இந்த ஒரு மேஜிக்லாம் பண்றீங்க. கடை கரஞ்சிச்சு. கரஞ்சு அப்படியே கரஞ்சிச்சு. ஆமா தேவலாத ரிலாக்ஸா போடுங்க. ஓகே ஏன்னா எங்க அழுக்கு இருக்கோ அந்த மட்டும் பண்றோம். எங்க பொங்குதோ அத மட்டும் போட்டு மத்தெல்லாம் மஸ்க் போட்டு பண்ணிடுறோம். ஓகே இப்போ இத வச்சு ஸ்க்ரப் பண்ணனும். அத இதே கரஞ்சிச்சு மோஸ்ட்லி. ஓகே
ப்ரோ இப்போ நீங்கள் ப்ராடக்ட் எனக்கு பார்க்கும்போது ரொம்பவுமே சர்ப்ரைஸாக இருக்குது. இதை நம்ம வாங்கணும் அப்படின்னு எப்படி ப்ரோ வாங்கலாம்? உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டோ என்ன ஸ்டேட்டோ, தமிழ்நாடு இருந்தால் தமிழ்நாடு, ஓகே உங்கள் மாவட்டம் கோயம்புத்தூர் இருந்தால் கோயம்புத்தூர் போகணும், மதுரைனா மதுரை, கன்னியாகுமரி போட்டிங்கன்னா அங்கே எங்கெல்லாம் கிடைக்குன்ற அட்ரஸ் உங்களுக்கு அனுப்பிச்சுவாங்க. இந்த வீடியோவில் ஒரு நம்பர் போடுறீங்கல்ல, ஆமாம் அந்த நம்பருக்கு ஜஸ்ட் அவங்க கால் பண்ணி கேட்டாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வாட்ஸ்அப் முடிச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுவாங்க. ஓகே, எந்த ஏரியாவில் கிடைக்குது நீங்கள் கைட் பண்ணி. ஆமாம், எவ்வளோ கடை இருக்கோ அவ்வளோ கடை அட்ரஸ் அனுப்பிச்சுடுவாங்க. அந்த மாவட்டத்தில் இங்கே நீங்கள் போய் வாங்கிக்கலாம் சொல்லி அவங்க நம்பரோட அனுப்பிச்சுட்ருவாங்க. ஓகே, அங்கேயே வாங்கிக்கலாம். பிஸ்னஸ் எடுத்தவங்களும் பண்ணலாம் இது. இப்போ தனியாக வந்து இப்போ இது பிஸ்னஸாக பண்ணணும்னா நீங்கள் அதுக்கு ஃப்ரான்ச்சைஸிக்கெலாம் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், சூப்பர். ஸ்க்ரப்பரே எடுத்துட்டு வரல, கையில் பண்ணி பாருங்க, கையிலேயே முடிச்சுட்டீங்களா? இல்லை ஸ்க்ரப்பர் பண்ணலாம், இல்லை கையிலேயே டபுள் போயிடுச்சு பாருங்க. ஆச்சா அப்பா, பாருங்க எந்த அளவுக்கு அந்த சைடில் இருந்தது எல்லாமே போயிடுச்சு. மஸ்க் போட்டு இந்த லைன் காமிச்சிடலாம். ஓ, நம்ம கையிலே பாய் பண்ணிட்டோம்ல. ஆமாம் ஆமாம், இப்போ மஸ்க் போட்டு அந்த லைன் அழிச்சிடும் அப்படியே. ஓ, அந்த லைன் இந்த பிளாக் லைன் போகுது. வெறும் கையில் பண்ணக்கூடாது, க்ளவுஸ் போட்டு தான் பண்ணணும். வீடியோவில் சொல்லிடணும். இந்த கருப்பு அழிச்சு பார்த்தீங்களா? மஸ்க் போட்டு தான் பழைய மாதிரி இந்த விட போதும். அழிச்சு தொடக்கிடலாம். ஆஹா, இதான் மெட்டீரியல். நீங்கள் வெறும் எமரி போட்டிங்கன்னா ஸ்க்ராட்ச் வந்துடும். இப்போ நான் சும்மா தேய்ச்சி எமரி சும்மா லைட்டாக போடுறேன் தேய்க்கிறதுக்காக. நீங்கள் தேய்ச்சிலாம் இருக்கக்கூடாது, தேய்ச்சி இருந்தால் கோடிங் போய்டும், அது என்னாமல் போய்டும். இப்போ லைன் மட்டும் தான் கரைஞ்சி வருது. ஆசிட்லாம் போட்டால் கோடிங்கே போய்டும். ஆசிட் போட்டால் அதுதான் அந்த சில்வர் மெட்டீரியலே வந்து கொஞ்சம் இதாரமாக இருக்கும். ஆமாம் ஆமாம், தேய்கிற மாதிரி ஆகிடுங்க. ஆமாம், நீங்கே போயிட்டு சொல்லி மாற்றிருப்பாங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சோண்டு இது எக்ஸ்ட்ராவில் போவோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா போகலாம், இல்லை எக்ஸ்ட்ரா போடணும். ஓகே, பாருங்க இப்படி பல பலன் இருக்கு பாருங்க. ஏதோ புதுசாக கொண்டு வந்து மாட்டின மாதிரி இருக்கு சிங்க்கு. எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக போயிடும். லாங் இருக்காங்க, அப்போதான் சைஸ் அதெல்லாம் தெரியும். இந்த சிங்கா அப்படின்னு தெரியும். சிங்க்கு மாறிச்சு நினச்சிக்கிறாங்க. சிங்க்கு மாறிச்சு நீங்கள் பாருங்க. இல்லை, இந்த வீடியோ இங்கே பண்ணல தெரியும். ஃபோர் எப்போ இருந்துச்சு ஆஃப்டர் எப்படிங்க அந்த கிளிப்பிங்லாம் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரு சின்ன உப்புக்கரை கூட இல்லை, ஃபுல்லாக கிளியராக போயிடுச்சு. உங்களுக்காக ஒரு வளர்ச்சி பண்ணிட்டாரு சப்ஸ்கிரைபருக்காக. பாருங்க, நமக்காக ஆக்சுவலாக ஒரே ஒரு வார்த்தை எனக்கு வந்து இன்னும் நம்பிக்கை இல்லைங்க. வீடியோவில் வந்து நீங்கள் மாற்றி கூட காமிச்சிருக்கலான்னு சும்மா ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்காக சென்னையிலேருந்து கிளம்பி வந்து உங்கள் சப்ஸ்கிரைபருக்காக நான் கிளம்பி வரேன்னு சொல்லி வந்திருக்காரு. கண்டிப்பாக வீடியோ பார்க்குற உங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். எப்போ தெரிஞ்சு நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. எவ்வளோ பழகுது கொஞ்சம் தான் ஊற்றிக்கணும். இங்கெல்லாம் சால்ட் கண்டென்ட் வந்து பொங்க ஆரம்பிச்சு. ஆமாம், அங்கே தான் போகும். தேவையில்லாம் போகக்கூடாது, எல்லாம் டார்க் கலர்ல. ஓகே, எல்லாம் சால்ட்டு கரைஞ்சி போய் கடனை ஒட்டி வெள்ளையாயிடும். முதல் வாட்டி மட்டும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திட்டு தப்போம். ஓகே, அந்த வெள்ளை கம்மியாயிடும். முதல் வாட்டி, ரெண்டாவது வாட்டி ஃபுல்லாக போயிடும். இருக்கிற மட்டும் தனியாக வெள்ளை தெரிஞ்சு பாருங்க, போயிட்டு எங்கெல்லாம் இருந்தோம். ஓகே, விற்கிற மட்டும் டக்குன்னு ஓடிடும். இது ஆல்ரெடி இதை கெமிக்கல் யூஸ் பண்ணிருக்காங்க, லைட்டாக ஸ்மெல் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி கெமிக்கல் வந்து ஆமாம் ஏதாவது அப்ளை பண்ணி க்ளீன் பண்ணியிருப்பாங்க. அதோட பவர் அங்கே இருக்கிறதுனால நம்ம லைட்டாக ஸ்மெல். ஆமாம், பெட்டர் வந்து நம்ம க்ளவுஸும் சேர்த்து மாஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், வேர் பண்ணி இருக்கு. ஓகே, தெரிஞ்சுக்கலாம். இங்கே மட்டும் கரெக்டா, இங்கெல்லாம் பொங்கல் போயிடுச்சு. அது எங்கெல்லாம் அந்த சால்ட் கண்டென்ட் இருக்கும் அப்படியே பொங்கல். இந்த பக்கம் எதுவுமே இல்லை. அது போகிற வரைக்கும் செய்யணும்னா திருப்பி காஞ்சணும் ஒயிட் தெரியும். போயிடுச்சு, இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இந்த சைடு ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ இந்த லிக்விட் எடுத்து இங்கேயும் ஓகே சேம் ப்ரொசீஜர் தான். அந்த லிக்விட் டக்குன்னு எடுத்துட்டு அதே இங்கே இல்லை. ஓகே, அது போயிடுச்சு ஆல்ரெடி. இப்போ ஒயிட் சிமெண்ட் பாருங்க, எதுவுமே ஆகல பாருங்க, தெரியுங்களா? ஒயிட் சிமெண்ட் மட்டும் எதுவும் ஆகல. ஒயிட் சிமெண்ட் போகவே போகுது. ஓகே, இது போல கரைன்னு சொல்லுவாங்க. இது போயிடுச்சுன்னா ஜாயிண்ட் போயிடும்ல. கரெக்ட், அதனால இது போகாதான், இது கரையில் வராது. இதை நீங்கள் சொல்லி தான் இருக்கும். அவ்வளோதான், ஜான்சைட் பண்ணலாமா? இதை பாருங்க, எங்கே இருக்கவங்க மட்டும் ரெடி ஆகும், தெரியுங்களா? உப்பு இருக்கிற மட்டும்
இல்லை இந்த ஆட்கள் கிடைச்சது என்ன பிரச்சனைனா வட்டி விட தெரியும் அதான் பிரச்சனை. ஓகே. கரெக்டாக ஏற்றுனோம்னா அடுத்த வாட்டி இப்போ லைட்டாக கொஞ்சம் வரும் அடுத்தது அடுத்த வாட்டி மறைஞ்சிடும் வரலாம். சரிங்களா? இதுக்கு இடம் மட்டும் இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பொங்கல் அப்படின்னா அந்த இதில் அந்த இவ்வளோ ட்ரிப்பில் கிளியர் இல்லைன்னா எச்சத்தாலே போடுறாங்க. ஓகே. சரிங்களா? இப்போ பொங்கலை பாருங்க போயிடுச்சுன்னா பொங்காது. கரெக்ட். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா துரு பிடிச்ச ஒரு ஹேங்கர் இருக்கு. ஆக்சுவலாக அது பாருங்க எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்ளை பண்ணுறேன் இப்போ தான் தேய்க்கணும். அப்ளை பண்ணியாச்சு. போக மாட்டேன் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிங்களா? சுத்தமாக ஒரு துரு போகிறேன் இப்படி பயங்கரமாக போகுது. ரொம்ப விட்டுட்டீங்க போய் அடிக்க வரைக்கும் போயிடுச்சுன்னா வராது. ஓகே. அதை நம்ம பண்ணாதான் தெரியும். வேறு வரைக்கும் போகல காப்பாற்றிட்டோம். இன்னும் கொஞ்சம் விட்டு தான் உள்ள இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சோட எத்தனை போட்டு எப்படி வச்சு லைட்டாக தெரியும். ஓகே. சரிங்களா? சார் கிளிட்டர் ஆகுது. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. தேங்காய் மட்டும் தேய்ச்சி போயிடுச்சு ஒரு நாளைக்கு மட்டும். ஆமாம் தேங்காய் தேய்ச்சிங்கன்னா அந்த ஆக்சிடைஸ் பண்ண லிக்விடோ கொஞ்சம் மிச்ச மீதி இருக்கும். அது வந்து அடிக்க ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வந்து இப்போ பிஃபோர் ஆஃப்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆஃப்டர் பாருங்க இப்படி இருக்கு பாருங்க. இது பளபளக்கு பிளேஸு. உங்கள் கிளிப்பிங்ஸ் வந்து நான் வந்து இந்த வீடியோலேயே வந்து காமிக்கிறேன் பாருங்க. ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ் தமிழ்லையும் நான் அதை ஆக்சுவலாக வச்சிருப்பேன் பாருங்க. பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கு பாருங்க. டைல்ஸ்லாம் வந்து சைட்லாம் வந்து அவ்வளோ உப்பு இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு இது கூட எல்லாருமே கிளியர் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ நம்ம ரெகுலராகவே வந்து நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இன்னுமே நம்ம புது பாத்ரூம் மாதிரி தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ப்ரோ வந்து நமக்காக வந்து சென்னையிலேருந்து கிளம்பி வந்து நான் வந்து ஆக்சுவலாக டவுட்டோட தான் கேட்டேன். இது உண்மையுமே கிளியர் ஆகும் நிறைய வீடியோ போட்டிருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காகவே வந்து டேரெக்டாக வந்து சென்னையிலேருந்து நம்ம கிளம்பி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், லைவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தாரு. ப்ரோ வாழ்த்துக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு கால் பண்ணி பண்ணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும், இதை எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா யார் அவங்களே நம்பர் கான்டாக்ட் பண்ணால் அவங்க பிஸ்னஸ்க்கு நம்பர் கொடுத்துருவாங்க. ஓகே. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருவாங்க. என் நம்பரே கொடுத்துருவாங்க. ஓகே. அதே போல வேணும்னாலும் என்ன மாடல் சொன்னீங்கன்னா எங்கெல்லாம் கிடைக்கும் கடைங்க அட்ரஸ் இந்த நம்பர்லேயே கொடுத்துருவாங்க. ஓகே. இந்த நம்பருக்கு ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக வீடியோவில் காமிக்கிறது ஒரு நம்பர் நீங்கள் கால் பண்ணி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ராடக்ட் எங்கே வாங்கணும் உங்கள் ஏரியா எங்கே கிடைக்கும்னு தெரியணும் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஏரியா நேர்பை எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ஆஃப்டர் வந்து வீடியோ வந்து காமிச்சிருப்பேன். எவ்வளோ பலபலன்னு இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக நம்பிக்கையில தான் இருந்தேன். அவ்வளோ க்ளீனாக இருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அவங்களும் யூஸ் பண்ணட்டும். நிறைய கெமிக்கல் நிறைய வந்து ஆசிட்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் பாத்ரூம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிருப்பீங்க. இனிமேல் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை இமீடியட்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ செஞ்சுக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.